ராதா, மோகனையா தடுத்து நிறுத்துங்க. என்ன மோகனையா? மோகனையா! மோகன், மோகன் என்ன அமைதியா இருக்க? அவங்கள ஸ்டாப் பண்ணு. அவங்க நம்ம ராதாவை கூட்டிட்டு போறாங்க. நாம உடனே ராதாவை காப்பாத்தி ஆகணும். மோகன் ஏதாவது சொல்லு. அண்ணா, குஷி தப்பா ஏதாவது புரிஞ்சிட்டு இருப்பா. ராதா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. நீங்க குஷிக்கு புரிய வைங்கண்ணா. மோகன் தம்பி, குஷிக்கு புரிய வைப்பா. ராதா அப்படி பண்றவே இல்லைன்னு சொல்லுப்பா. நம்ம ராதா நிரபராதிங்கிறது உனக்கே தெரியலப்பா. அவ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்லை. ஏதாவது பண்ணுப்பா, ஏதாவது செய். ப்ளீஸ் போ மோகன். ராதாவை எப்படியாவது காப்பாத்து. மோகன் அண்ணா ஏதாச்சும் சொல்லுங்க. மோகன், இந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதியிருக்கு? தயவு செஞ்சு சொல்லு. மோகன் தம்பி, போப்பா, போய் ராதாவை கூட்டிட்டு வாப்பா. ஏன் அமைதியா இருக்க மோகன்? ஏதாவது சொல்லு. மோகன், 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 மோகன் அண்ணா, மோகன் அண்ணா! மோகன், எங்க போற நீ? போய் முதல்ல ராதாவை காப்பாத்து. அம்மா சொல்றத கொஞ்சம் கேளு. இனிமேதான் சுவாரஸ்யமே இருக்கு. இதுக்கு மேல மோகன் ராதாவை பத்தி நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் நினைப்பான். அவள் அடியோடு வெறுத்துருவான். வெல் டன் தாமினி. குஷி ஆயுதமா பயன்படுத்தி என்னமா விளையாடி இருக்க. தயவு செஞ்சு எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு எங்க வீட்டு பூஜைக்கு வந்தவங்க எல்லாம் தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. இன்னைக்கு வீட்டோட சூழ்நிலை சரியில்லை. சீக்கிரமா நட. ஏய், நாடகம் ஆடாத, நட. ஆனா நான் என்ன பண்ணேன்னா எந்த தப்பு பண்ணல. யாராவது என் புருஷனை கூப்பிடுங்க. மோகனையா, மோகனையா, நான் தான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றேன்லங்க. நான் எதுவும் பண்ணல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சீன் போடாத. ஒழுங்கு மரியாதையா உள்ள வா. உள்ள எடுத்துட்டு வாங்க. மரியாதை சொன்ன வரமாட்டேன். மோகனையா! இந்தா, இந்த புடவைய மாத்திட்டு வா. புடவைய கட்டிட்டு வா. சுமங்கலி பூஜை அன்னைக்கு வெள்ளை புடவையா? மேடம் இங்க பாருங்க. என்னால இன்னைக்கு இதை கட்டிக்க முடியாது. புடவைய கட்டுன்னு சொன்ன. இப்படி பண்ணாதீங்க.
கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. இந்தா, இந்த புடவைய கட்ட போறியா இல்ல இன்னும் அடி வாங்க போறியா? புடி. அங்க போ. குஷி, ராதா மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவ உன்னோட அம்மா குஷி. இல்ல பாட்டி, அவ என்னோட அம்மா கிடையாது. அவ எங்க அம்மாவை கொன்ன கில்லர். குஷி, ஆமா குஷி, எல்லாருக்கும் சொல்லு. உன் மனசுல ராதாவை இத்தனை நாள் எப்படி நினைச்சேன்னு. ராதா ரொம்ப கெட்டவன்னு சொல்லு. உங்க அம்மாவை கொன்ன கொலைகாரி ராதான்னு சொல்லு. ரொம்ப பேட், ரொம்ப 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 பேட். ஐயோ இல்ல குஷி. குஷி, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? உங்களுக்கு என் மேல ட்ரஸ்டே இல்ல. அப்ப என்னங்க, இந்த லெட்டர்ஸ் படிங்க. அஜித் மாமா, தாத்தா நீங்களும் வாங்க. படிங்க படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச ராதா உங்க எல்லாருக்கும் என்ன துரோகம் பண்ணிருக்கான்னு, ராதா என்ன பண்ணிருக்கான்னு இன்னைக்கு உங்க துளசியே எல்லார்கிட்டயும் சொல்ல போறா. நான் உன்னோட அப்பா கூட சந்தோஷமா இருக்கேன். ஃபேமிலி மொத்தம் என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. நான் பிரெக்னண்டா இருக்கேங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுல இருந்து கீர்த்தி, அம்மா, மோகன் எல்லாருமே என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. நீ பெண் குழந்தையாதான் பொறப்பன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் நீ பொறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு பேர் கூட வச்சேன், குஷி. குஷி, இது எல்லாமே போய். ப்ளீஸ் யாரும் இந்த லெட்டர்ஸை நம்பாதீங்க. குஷி, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொன்னதில்லை. எதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த சொல்ல முடியாது. ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவியா இருப்பான், ஆனா பெரிய சூழ்ச்சிக்காரி. அவளோட பார்வை எப்பவுமே உங்க அப்பா மேலதான் இருக்கு. அதனால அடிக்கடி அவ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. கண்டிப்பா தாமினிய பத்தி தான் பேசிருக்காங்க. என்ன, எதுக்கு இப்ப என் பேர்? அடக்கடவுளே. இல்லத்த, நீங்க மேல படிங்க. அவ ஊர்ல இருந்து வருவா தன்னோட பாட்டி கூட. ராதா மோகன் மேல அவ பைத்தியமா சுத்திட்டு இருக்கா. மோகன் எங்க இருக்காரோ இவளும் அங்கதான் இருப்பா.
பாத்தியா? அவளை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் போதெல்லாம் அவ எனக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தா. எப்படியோ என்னோட உயிரை நான் காப்பாத்திக்கிட்டேன். அந்த பொண்ணு நிச்சயமா பின் வாங்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அவ என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அவ செஞ்சே தீருவா. நான் யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னதில்லை. ஏன்னா எல்லாரும் என்ன பைத்தியம் நினைப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு 14 வயசு பொண்ணு. ஆனா குஷி அவ ரொம்ப ஆபத்தானவ. தாமனி உன்னோட அப்பாவை காதலிக்கிறா. ஆனா இந்த பொண்ணு அப்படி இல்ல. உங்க அப்பாவை அடையணும்ன்ற பிடிவாதம் அவளுக்குள்ள பயங்கரமா இருக்கு. அதனால எனக்கு இந்த பொண்ணை நினைச்சாலே பயமா இருக்கு. அந்த புடவையை வாங்கு. எல்லா நகையும் கட்டணும். கழட்டுன்னு சொல்றல. மேடம், ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்களேன். நான் எந்த தப்பு பண்ணல. நான் நிரபராதி. நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பு. எல்லா குற்றவாளியும் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இப்படிதான் பேசுவாங்க. நகையெல்லாம் கழட்டு. கழட்டு. இதையும் கழட்டு. இல்ல, இதை என்னால கழட்ட முடியாது மேடம். இது என்னோட திருமாங்கல்யம். கழட்டுங்கறல. அதான் சொல்றேன்ல மேடம், இது என்னோட திருமாங்கல்யம். இதை என்னால கழட்ட முடியாது. கழட்டுடி. கழட்டுங்கற. நான் தான் சொல்றேன்ல, என் கழுத்துல இருக்க மாங்கல்யத்தை நான் கழட்ட மாட்டேன். நீ சொன்னா கேட்க மாட்ட. பாக்குறேன். கழட்டுடி. கழட்ட மாட்டேன். கழட்டுன்னு சொல்றல. ஏய், ஒழுங்கு மரியாதையா தாலியை கழட்ட போறியா இல்லையா? கழட்டு. கழட்டுடி. ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற. அடங்க மாட்டேல நீ. ஏ ராதிகா, லத்தி எடு. வேண்டாம்.
நீங்க என்ன அடிச்சே கொன்னாலும் சரி, ஆனா நான் என்னோட மாங்கல்யத்தை கழட்டவே மாட்டேன். அவ்வளோ திமிரா உனக்கு? சுனிதா, எஸ் மேடம். லாக்அப் இழுத்துட்டு போ. ஓகே மேடம். ஏய் வா, சீக்கிரமா வா, நட. இன்னைக்கு நான் உன்னுடைய அப்பாவுடைய வீட்டை விட்டுட்டு உன்னுடைய பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆனா இங்க கூட ராதா என்ன விடமாட்டா போல இருக்கு. வீட்டு வாசல்ல அவ நிக்கிறத நானே பார்த்தேன். அவளை சத்தம் போட்டு அவளை அடிச்சு விரட்டி விட்டுட்டேன். ஆனா போகும்போது அவ என்னை மிரட்டிட்டு தான் போனான். அவ உங்க அப்பா மோகனை என்கிட்ட இருந்து பிரிச்சு அவளுக்கு சொந்தமாக்கிப்பாளாம். அடிக்கடி ராதா வீட்டு வாசல்ல நிக்கிறத நான் பார்த்திருக்கேன். நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அதனால அவ உன்னை ஏதாவது பண்ணிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முயற்சி பண்ணேன். ஆனா போலீஸ் ஆபீசர் என் பேச்ச கேட்கல. ஏன்னா ராதாவுக்கு வெறும் 14 வயசு தான். என்னுடைய செல்ல பொண்ணு என் குஷி, இன்னைக்கு நான் உன்னை பெத்து எடுத்திருக்கேன். இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியை உங்க அப்பா கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் பேசி எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி பண்ணிக்க நினைக்கிறேன். ஆனா அவருக்கு நான் ஃபோன் பண்ணப்போ திடீர்னு ராதா வந்து என் பக்கத்துல நிக்கிறத பார்த்தேன். அந்த ராதா ஒன்னு ஒரு மாதிரி முறைச்சு பார்த்தா, அப்படியே உன்னை கொன்னுடுற மாதிரி பார்த்தா. ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை இங்க இருந்து நான் துரத்திருக்கேன். ஆனா இப்ப நான் இந்த இடத்துல ரொம்ப தனியா இருக்கேன் குஷி. அம்மா இல்ல, எனக்கு உண்மையிலேயே பயமா இருக்கு. ராதா நிச்சயமா திரும்பி வருவா. அவளால ஏதாவது பிரச்சனை வரும்னு எனக்கு கண்டிப்பா தோணுது. அம்மா இது எல்லாமே போய் ராதா பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ராதா அந்த மாதிரி கிடையாதுன்னு. அம்மா, அஜித் அண்ணா உங்களுக்கு தெரியும்ல. நீங்க அவளை தங்கச்சியை ஏத்துக்கிட்டீங்கல்ல. உங்களுக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். இது எல்லாமே போய், அதை எதையும் நான் எழுதவே இல்லை. எல்லாம் போய். இன்னைக்கு நான் ராதாவை வீட்டுக்கு வெளியே கெரோசின் டப்பாவோட பார்த்தேன். குஷி, அவ உன்னையும் என்னையும் காயப்படுத்த நினைக்கிறான். எனக்கு என்ன பத்தி எந்த பயமும் இல்லை. ஆனா உன்னை நினைச்சா பயமா இருக்கு.
எப்படியாவது உன்னோட அப்பா இங்க வந்து சீக்கிரமா உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். அநேகமா இதுதான் என்னோட கடைசி லெட்டரா இருக்கும். ஒருவேளை நான் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த லெட்டர் கிடைச்சா அப்ப என்ன கொலை பண்ணது ராதா நினைச்சுக்கோ.